ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக துருக்கியுடைய படை தான். துருக்கியுடைய படையை இஸ்ரேல் இராணுவம் மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுலேயும் நெத்தனியா துருக்கியுடைய படை வரவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் துருக்கியுடைய படை காசாக்குள்ளே நுழையக்கூடிய எல்லா நிலைமைகளும் ஏற்பட்டிருக்கு. ஏன் துருக்கி படையை இஸ்ரேல் வர வேண்டாம் அப்படிங்கிறாங்கன்னு பார்க்கும்போது, துருக்கி தான் இந்த போர் நிறுத்தத்துக்கான இந்த சம்மதத்துக்கே காரணமாக இருந்திருக்காங்க. அதாவது ஆரம்பத்துலேருந்து கத்தாரும் எகிப்தும் பேசியிருந்தாலும் கூட அந்த சமயத்துலலாம் காசா என்ன பண்ணல, காசாவில் இருக்கவங்க கடைசி கட்டத்தில் ரொம்ப யோசிச்சிருக்காங்க. ஆனால் துருக்கி உள்ளே போந்து நாங்கள் உள்ளே வரோம், நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம், இனி இந்த போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் பொறுப்புன்னு இருக்காங்க. அப்படின்னா விஷயமே என்னென்னா, துருக்கியுடைய படை உள்ளே காசாவை பார்த்துக்கிறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதை காசாவும் ஏற்றிருக்காங்க. அதை முழுசாக நம்புகிறாங்க. துருக்கி மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுருக்காங்க. அதை அவங்க செயல்படுத்துவாங்கங்கிறனால மட்டும்தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ இஸ்ரேல் மறுத்துட்ருக்காங்க. அப்போ போர் நிறுத்தத்துக்கு காரணமே வெறும் கத்தாரும் எகிப்தும் கிடையாது. கடைசியாக துருக்கி காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள்கிட்ட பேசினதும் அவங்க கொடுத்த வாக்குறுதியும் அவங்க படைகளை அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னதை வச்சு தான் இந்த போரே நின்றுருக்குன்னா, அப்படிப்பட்ட படைகள் வந்தால் என்ன ஆகும்னா, துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சண்டை வந்துடும். இஸ்ரேலை எப்போ வேணால் தாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பயப்படுறாங்க. தாக்கலாம் மாட்டாங்க சும்மாலாம். ஆனால் இவங்க தாக்கினாங்கன்னா பதிலுக்கு சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இஸ்ரேல் என்ன பண்ண முடியாதுன்னா, காசாவை இஷ்டத்துக்கு கையாள முடியாது. அதாவது லெபனானை அப்பப்போ போய் தாக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரி காசாவை தாக்க முடியாத ஒரு நிலைமை வந்துடும். போர் நிறுத்தம் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும். ஆனால் இஸ்ரேல் எப்பயுமே போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு தாக்குதலை நடத்துறதுக்கு தான் விருப்பப்பட்டு இருக்காங்க. அதுக்கு துருக்கி இடைஞ்சலாக இருப்பாங்கங்கிறனால தான் துருக்கி படை வேணாங்கிறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலு சர்வதேச படைகளை உள்ளே அனுப்புங்க, ஆனால் ஐநாவுடைய அமைதி படைகளை உள்ளே அனுப்பாதீங்கிறாங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, சர்வதேச படை அப்படின்றாவே இஸ்ரேல் அங்கீகரிக்கக்கூடிய படைகள் தான் சர்வதேச படைகள். அதில் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்க்கும்போது, எகிப்து வருவாங்க, யுஏஇ வருவாங்க, யாரெல்லாம் இஸ்ரேல் பேச்சை கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் வருவாங்க. ஆனால் ஐநாவுடைய அமைதி படைன்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் யார் வருவாங்கன்னா 80% துருக்கி தான் வருவாங்க. ஏன்னா துருக்கியுடைய படைகள் ரொம்ப பெரிய படைகள். அவங்களுடைய இராணுவமே ரொம்ப பெரிய இராணுவம். நேட்டோலேயே வச்சு பிரம்மாண்ட இராணுவத்தை கொண்டவங்க துருக்கி தான். அதனால அமைதி படைன்னு எடுத்துட்டாவே இங்கே மட்டும் கிடையாது, எல்லா நாட்டுக்குமே அமைதி படைகள் நிறுத்தப்பட்டிருந்தா அதில் 80% பார்த்திங்கன்னா துருக்கியிலேருந்து வந்தவங்கள தான் இருப்பாங்க. அதனால உள்ளக்குள்ளே வர்றது ஐநாவுடைய அமைதி படையாக இருந்தால் துருக்கி தான் 80% இருப்பாங்க. அந்த 80% காசாவுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நாம் ஒரு வேளை தாக்குனோம்னா என்ன பண்ண முடியாது, சும்மா சாக்கு சொல்லிட்டு விட்டுற முடியாது. பதிலுக்கு அவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ இஸ்ரேல் பயந்துட்டு இருக்கான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலே வீடியோவில் சொல்லியிருப்போம், இன்றைக்கி கூட காசாவில் தாக்குதல் நடந்துச்சு. நேற்று விடிய தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது துருக்கி படைகள் இதிலெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா பதிலுக்கு சண்டை போட்டுருவாங்க. அப்படிங்கிறதுக்காகவே துருக்கி படைகளே வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் காசாவத்தில் சேர்ந்தவங்க கண்டிப்பாக துருக்கி படை உள்ளே வரணும் அப்படிங்கிறக்காக அவங்க ஐநாவுடைய அமைதி படையை தான் நாங்கள் அனுமதிப்போம், சர்வதேச படையை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில் அமெரிக்கா எந்த பக்கம் நிற்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களும் ஐநாவுடைய அமைதி படையை உள்ள அனுப்புறதுக்கு தான் இருக்கிறாங்க. ஏன்னா காசாவுடைய போராளிகள் போர் நிறுத்தத்தின் ஒப்பந்தத்திலே பேசிட்டாங்க, நாங்கள் சர்வதேச படைகளை உள்ளே விட மாட்டோன்ட்டாங்க. அதுக்கு அமெரிக்காவும் சரின்றுச்சு. அதனால துருக்கி உள்ளே வர்றதுக்கு தான் எல்லா விதத்துலையும் தயாராக இருக்காங்க. 80% அப்படிங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை. அப்படி இருக்கும்போது ஃபுல்லாகவே காசாவுக்கு சப்போர்ட்டான ஆளுக்கு காசாக்குள்ளே வரும்போது காசா மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. எல்லாத்துக்கு மேலே இஸ்ரேலை அடிக்கணுங்கிறத கூட விட்டுருங்க, இஸ்ரேலை திருப்பி சண்டை போடணுங்கிறத கூட விட்டுடலாம். ஆனால் இதே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டான படைகள் வந்தால் இஸ்ரேல் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இதே துருக்கி மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா இஸ்ரேல் சொன்னதை யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மக்களுக்கு தேவையான உணவு, பாதுகாப்பு எல்லாமே கிடச்சிரும். அப்போ அந்த மக்களுக்கு பாதுகாப்புக்கே அந்த 80% துருக்கியை சேர்ந்தவங்க வர்றது தான் சரியாக இருக்கும். அதுக்கான வேலையை தான் போயிட்டுருக்கு. அமெரிக்கா அதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. ஏன்னா துருக்கியை பகைத்துக்கொள்ள அமெரிக்காவால் கூட முடியாது. இப்போ கூட நம்ம பார்த்துருப்போம், எவ்வளவோ வரி போட்டாச்சு. எல்லா நாட்டின் மீதும் வரி போட்ட ட்ரம்ப் பார்த்திங்கன்னா துருக்கிட்ட வரி போட்டாரான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா துருக்கியை பகைச்சு கொள்ள மாட்டாங்க. அவங்களுடைய இது ஒன்று நேட்டோவில் இருக்காங்க. அந்த நேட்டோவில் இருக்கிற காரணத்துக்காகவே அவங்கள பகைச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு போர் செஞ்சால் நேட்டோவில் இருக்கக்கூடிய மற்ற நாடு நிற்கணும். அதில் அமெரிக்காவும் ஒரு நாடு, அவங்க நின்று தான் ஆகணும். அதனால இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் சண்டை வந்தால் அமெரிக்கா துருக்கி பக்கம் நிற்க வேண்டிய கடமை இருக்குது. என்னதான் பாசம் இஸ்ரேல் மேலே இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் துருக்கி பக்கம் நிற்கணும். அப்படி நிற்காமல் போனாங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ரஷ்யாவோட போய் சேர்ந்துருவாங்க. அது இன்னும் பிரச்சனையாக போயிடும். ரஷ்யாவும் சைனாவும்
அமெரிக்காவுக்கே ஒரு பிரச்சனையான நாடுகள். அதனால துருக்கியை வந்து அந்த குரூப்பில் சேர விட மாட்டாங்க. ஒரு பக்கம் ஈரானு, இன்னொரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் சைனா. இவங்க 3 பேருமே அமெரிக்காவை எதிர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று சேர்ந்துருக்காங்க. இதில் மட்டும் துருக்கி சேர்ந்துருச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாக போயிடும் அமெரிக்காவுக்கு. அதனால அப்படி ஒரு நிலைமை வரும்போது இஸ்ரேலை விட்டுட்டு துருக்கிக்கு சப்போர்ட் பண்ணுற நிலைமை தான் வரும்னு சொல்லிட்டு ஆய்வாளர்களே சொல்கிறாங்க. இத்தனை பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இஸ்ரேலே தடுத்தாலும் துருக்கி தான் உள்ளே போகுது. இஸ்ரேலை எதிர்த்து அவங்க தான் நிற்க போகிறாங்க.